விஜய்க்கு தாவேகாவுக்கு 108 கண்டிஷன் போடுறீங்க, அவங்களுக்கு கண்டிஷனை போட்டு அலைய விடுறீங்க. ஆனா எங்க நினைக்கிறாரோ அங்க பழனிசாமி போறார். 10 அடிக்கு ஒரு கட் அவுட் கோயம்புத்தூர்ல. எனக்கு வைத்தறிச்சல் இல்ல, அடிச்ச காசுல தானே கட் அவுட் வைக்கிறாங்க. அங்க தலைவரையும் அம்மாவையும் பெட்டி சைஸ்ல போட்டிருக்காங்க, பத்தி பெட்டி சைஸ்ல. ஆகவே விஜய்க்கு ஒரு நியாயம், எடப்பாடி நினைச்சா எது வேணாலும் பண்ணிக்கலாம்னா இது என்னன்னு எனக்கு புரியல சார். நேற்று பார்த்து இது சரியா தெரியல எனக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா மக்கள் வெள்ளத்தை கட்டுப்படுத்த முடியல. அப்படி இருக்கும்பொழுது பழனிசாமி காசு கொடுத்து ஆளுங்களை கூட்டு வர்றார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைய தினம் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா பிறந்த நாளில் இந்த தலைவர்களுக்கு வேண்டுகோள் மாத்திரமல்ல, எச்சரிக்கை. நான் முதல்ல சொன்னேன் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டின்னு. இப்ப திருச்சி நிரூபித்து விட்டது அந்த கூட்டத்தை. போக போக அப்படித்தான் அரசியல் களம் மாறும். தொகுதி தொகுதியாக விஜய் போகும்போது முற்றிலுமாக மாறிவிடும். 4வது இடம் என்பது பழனிசாமிக்கு உறுதியாகிவிடும். ஆகவே இதை உணர வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் பேரறிஞர் அண்ணா வழியில், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில், தந்தை பெரியார் வழியில், அம்மா வழியில் வந்த நாங்கள் என்றும் பிஜேபி பின்னால் போக மாட்டோம். 2017 மாதிரி சேர்த்து வச்சா அந்த உதவியை செய்யட்டும். RSS கொள்கையோடு போக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அதிமுக தொண்டர்கள் தயாராக இல்லை. பிஜேபி வழியில் நாங்கள் செல்ல மாட்டோம். ஒற்றுமைக்கு வேணால் உதவட்டும். அதை விட்டுவிட்டு பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் எந்த தொடர்பும் தொண்டர்களுக்கு இல்லை.